ஏய் பய அவுட் ஆயிட்டான்டா. தூக்கி எறிங்கடா. ராஜா கிடக்கும் பாறை நிலத்தில் நீரை தேடும் வேறு இந்த தாயை போல யாரு? கடலும் நதியும் காஞ்ச பிறகும் பாயும் இந்த ஆறு தாய் பாசம் பேரு. வயிற்றில் சுமந்த தாய் எங்கே எங்கே? மனத்தில் சுமந்த தாய் இங்கே இங்கே. இறகி கிடக்கும் பாறை நிலத்தில் நீரை தேடும் வேறு இந்த தாயை போல யாரு? போல
சொல்லை போல ஒரு வேதமெங்கும் கேட்டதில்லே தாயினத்தை போல ஒரு தெய்வத்தையும் பார்த்ததில்லே ஆராரோ ஆராரோ அவளுக்கு அமையாரிங்கே இறுகி கிடக்கும் பாறை நிலத்தில் நீரை தேடும் வேறு இந்த தாயை போல யாரு கடலும் நதியும் காஞ்ச பிறகும் பாயும் இந்த ஆறு தாய் பாசம் பேரு வயிற்றில் சுமந்த தாய் எங்கே எங்கே மனத்தில் சுமந்த தாய் இங்கே இங்கே இறுகி கிடக்கும் பாறை நிலத்தில் நீரை தேடும் வேறு இந்த தாயை போல யாரு நாதமணி, நல்ல நேரம். உங்க மனைவி உங்க தம்பி இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க. இல்லனா அவனை உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. இத பாருங்க, உங்க குடும்ப விஷயத்துல தலையிட நினைக்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப வேண்டிய முறையில சொல்றேன். இந்த விஷயத்தை இதுக்கு மேல வளர விடுறது நல்லதில்ல. அப்புறம் உங்க இஷ்டம். டாக்டர் சொன்னதை கேட்டியாடா? உன்னோட போராடி போராடி எங்களுக்கு களைச்சு போச்சு. உனக்கு புத்தி சொல்றதும் பைத்தியக்காரனுக்கு பல்லு தேய்ச்சி விடுறதும் ஒண்ணுதான். கடைசியா ஒண்ணு சொல்றேன், உயிருக்கு உயிரா காதலிச்சவங்களை பிரிச்சதுக்கு அப்புறம் அவங்க உயிரோட இருந்ததா சரித்திரமே இல்லடா. இந்த பாரு, உன் பிடிவாதத்தினால இவன் உயிர் போதான் போகுது. உன் கௌரவம் வந்து இவன் உயிரை காப்பாத்தான் நான் பாக்குறேன். வாடி போலாம். இல்ல மாப்ள, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இனிமேல் பிடிவாதமா இருக்க நான் ஒண்ணும் மடையன் இல்ல. எப்ப அந்த பொண்ணு அவங்க அப்பனே தூக்கி அஞ்சு நம்மளே கதின்னு வந்துச்சோ, இனிமே நாம யான்னு அவனுக்கு காமிக்கணும். வணக்கம். அடடே வாடா, எப்ப ஜெயில இருந்து வந்த? வந்து ரொம்ப நாள் ஆச்சு சித்தப்பா. வந்ததுல இருந்து ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். என்னப்பா, என்ன விஷயம்? தனித்தவள் தங்கவேலு என் மகளை கடத்திக்கிட்டு போய் அவன் மச்சானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான். இதனால என் மானமே போச்சு. இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். என்ன யோசிக்கிறீங்க? ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். வாங்க போலாம்.